கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். கிறிஸ்தவர் ஒருவர் அநேகருக்கு சுவிசேஷம்லாம் சொல்லுவார், கர்த்தரை குறித்த காரியங்களை பேசுவார். ஆனால் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பலவிதமான தவறான நடவடிக்கைகள் இருக்குது. அதான் சாயங்காலம் ஆகிட்டால் தண்ணி அடிக்க போயிடுவாங்க, கிளப்புக்கு போவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போவாங்க. இந்த கிறிஸ்தவ நண்பரும் சில நேரங்களில் அவர்களோடு சேர்ந்து வருவார். அவங்க பாருக்கு போவார், இவரும் போயிடுவார். அவர்களெல்லாம் பாருக்கு போவாங்க, இவரும் கூட போயிடுவார். அதை பார்த்துக்கிட்டு ஒரு சிலர் என்னங்க நீங்கள் கடவுளை பற்றி நிறைய பேர் சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் தண்ணி போடுற கூட்டம், அவங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருக்கு போகிறீங்களே, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டால், ஐயோ நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, நான் பாருக்கெல்லாம் போய் தண்ணி போட மாட்டேன், அங்கே போனால் கூட ஏதாவது பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், அவர்களை ஆதாயப்படுத்தணும், அதுக்காகத்தான் அங்கே போகிறது. ஏன்னா அவங்கள விட்டு விலகி வந்தால் எப்படி காஸ்பல் சொல்ல முடியும்? அதனால் கொஞ்சம் தூரம் அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை கர்த்தரை நோக்கி வழி நடத்துறதுக்கு இந்த காரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி நாளில் தண்ணி போடுறது கிடையாது, நான் பஜ்ஜி போட்டால் தான் சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாராம். சில நேரங்களில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட நம்ம கொஞ்சம் தூரம் போனால் தான் அவங்கள ஆதாயப்படுத்த முடியும். ஆனால் பல நேரங்களில் பாவிகளை நம்ம ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு நம்ம அறிவிக்கணும். அதுக்காக பாவிகளுடைய வழியிலேயே போயிட்டுருக்கக்கூடாது. பாவிகளோடு நம்ம ஒரு ஐக்கியம் வைத்து கொண்டு போய்கொண்டே இருக்கக்கூடாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன தொடர்பு பைபிள் கேட்குது இல்லையா? அதாவது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போது நாம் அவர்களுடைய ஆத்துமாவை மீட்கிற ஆசையாக இருந்தாலும் அதுக்காக அவர்களுடைய வாழ்க்கை முறை எந்த விதமாக முரண்பாடாக இருக்கிறோ அங்கெல்லாம் நம்ம அவரோட கம்பெனி கொடுக்கக்கூடாது. சிலர் பார்த்திங்கன்னா, இவர் விசுவாசியாக இருப்பார், ஆண்டவருடைய பிள்ளையாக அறியப்பட்டிருப்பார், பரிசுத்தாகலாம் பெற்றிருப்பார், நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கும். கடைசியில் பார்த்திங்கன்னா ஆண்டவரை அறியாத ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ண போவார். என்னப்பா இவ்வளவெல்லாம் நீ சர்ச்சுக்கெல்லாம் ஆராதனை நடத்தின, நிறைய ஊழியங்கள்லாம் பங்கு பெற்றேன், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கடவுளை அறியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறியே அப்படின்னு கேட்டால், எல்லாம் கர்த்தருடைய சித்தம்தான். ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறது இது ஒரு வழி. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி அவளுக்கு காஸ்பல் சொல்லி அந்த மாதிரி கர்த்தர்கிட்ட வழி நடத்துவேன் அப்படின்னு அதை நியாயப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பெண்களையும் ஆதாயப்படுத்த முடியாது. திருமணம் பண்ணி அவங்களுக்கு நற்செய்தி சொல்லி அதன் வழியாக அவங்களுடைய ஆத்மாவை ஆதாயம் பண்ணுற அந்த முறையெல்லாம் பைபிள் சொல்லலை. எனவே பாவிகளுக்கு நம்ம நற்செய்தி சொன்னாலும் அவர்களுக்கு நமக்கும் இடையில் குறிப்பிட்ட அளவுக்கு இடைவெளி இருக்கணும். சிலர் பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் ஆழமாக செல்லுவாங்க, ஆழமாக பழகுவாங்க, அவர்களுடைய வழிகளெல்லாம் சொல்லுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியெல்லாம் அவர்களோடு நம்ம இணைந்து போனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை குறித்து அவளுக்கு சொல்லி அவர்களை சத்தியத்துக்கு வழிநடத்தி கொண்டு செல்ல முடியும். இல்லை, இவைகளெல்லாம் வேதம் சொல்லுகிற வழி அல்ல. சில நேரங்களில் இந்த மாதிரிப்பட்ட வழிகளில் போய் தான் என்ன நடந்துருன்னு சொன்னால், அவர்களைப் போல இவர்களும் மாறிவிடுகிறார்கள், அவர்களைப் போல இவர்களும் தவறுகளை கற்றுவிடுகிறார்கள். ஒருத்தர் கிறிஸ்துவை அறியாத உலக பிரகாரமாக வாழுகிற ஒருவரோடு வியாபார தொடர்பை வைத்தார். அவருடைய மனதில் இருந்த சிந்தனை என்ன சொன்னால், அந்த மாதிரி அவரோட வியாபார தொடர்பு வைக்கிறதுனால அவருக்கு கர்த்தரை சொல்லி அவளை ரட்சிப்பை வழி நடத்தலாம். கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவர் தான் அவருக்கேற்ற வழிகளில் மாறிட்டார். அவரை போல கள்ளங்கபடு, அவரை போல தில்லுமுள்ளு, அவரை போல தப்பிதமான வழிகளில் சம்பாதிக்கிறது. ஆக அவருடைய வழி இவர் கற்றுக்கொண்டார் என்று இவருடைய வெளிச்சத்தின் வழி அவர் கற்றுக்கொள்ளலை. அதனால் நிறைய விஷயங்களில் ஞானமாக இருக்கணும், சத்தியத்தை சொல்லணும். அதுக்காக அவர்களோடு இணைந்து இசைந்து நாம் நடக்கக்கூடாது. அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா பாவிகளுக்கு மத்தியில் போனான்னா பாவிகளோடு இணைந்து அவருடைய வழிகளெல்லாம் சென்றார் அர்த்தம் அல்ல. தேவையான அளவிற்கு நாம் இடைவெளியை வைத்து கொள்ள வேண்டும். அவருடைய பாவமான வழிகளில் நாம் இசைந்து சென்று நாம் ஆண்டவரை அறிவித்து அவ்விதமாக ரட்சிப்பை கொண்டு செல்ல விரும்பக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் கரெக்டாக இருப்பேங்க, நான் வெளிச்சம், அவங்களோட எவ்வளவு தீவிரமாக ஆழமாக போனாலும் கரெக்டாக இருப்பேன். இல்லை, இது பல நேரங்களில் வஞ்சனையாக மாறிவிடும். எனவே பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பாவிகளிடத்தில் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய பாவ அனுபவத்துக்குள்ளே நாமும் போய்விடாதபடிக்கு உரிய விதமாக இடைவெளி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை உடையவளாக இருந்து கொண்டு தான் கர்த்தருடைய நாமத்தை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை சத்தியத்தில் நம்ம வழி நடத்த வேண்டும்.